إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث وكتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிகவும் கெட்டவை மோசமானவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவைகள், அவ்வாறு புதிதாக உண்டாக்கப்படும் ஒவ்வொன்றும் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை இறுதியில் நரக படுகொலியின்பால் இழுத்துச் செல்லும் என்று நபிகளார் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நினைவூட்டிய வண்ணம் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வார்கள். இருளில் இருந்த நம்மை எல்லாம் இறைவனை இதோ என்று எடுத்துக்காட்டி வெளிச்சத்தின்பால் அழைக்க வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அனலாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னால் இயன்றளவு தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இறைவனின் மாதத்தை அடைந்து இறைவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட மாட்டானா என்று எதிர்நோக்கி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏகனின் சாந்தியும் சமாதானமும் அவனின் அற்றா பேரன்பும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இறைவனின் மாதம் என்று சிலாகிக்கக்கூடிய வர்ணிக்கக்கூடிய வர்ணனைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் இதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இன்ன இத்தத்த ஷுஊரி இன்தல்லாஹி இஸ்னா அஸர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்ள், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து படைத்தவனின் பதிவேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா அர்பஅத ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதம் நிறைந்த பாக்கியம் பொருந்திய மாதங்களாக இருக்கிறது என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதம் எது எது என்பதை தெளிவுபடுத்துகின்ற பொழுது சொல்கிறார்கள், துல்கஅதா, துல்ஹஜ், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம், ரஜப் மாதம், இந்த 4 மாதங்களும் தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். கூடுதல் சிறப்பை ஒரு வலுவை இந்த மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்குகிறார்கள். இந்த மாதத்தில் தான் நாம் ஒரு வணக்கத்தில் ஈடுபட இருக்கின்றோம். ஆஷுரா என்ற நோன்பை நோக்க இருக்கின்றோம். பல ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நோன்பு நம்மிடத்திலே வந்து சென்றதே எதற்காக வந்து சென்றது? வெறும் சடங்காக இறைவன் சுழலவிட்டானா? ஆண்டுக்கு ஒரு முறை ஆஷுரா என்ற பெயரில் 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பது வெறும் சடங்கா? ஊர் வழக்கமா? என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், என் ஊரில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த பந்தங்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஆதலால் நானும் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஏகத்துவாதியால் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத. வரலாற்று பின்னணியை அறிந்து அந்த வரலாற்றினூடாக இறைவன் எதை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஏன் இதை என்னிடத்தில் இறைவன் சுழல விடுகின்றான் என்பதை
சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் எந்த வணக்கத்தையும் எந்த வழிபாடையும் வெறுமனே சடங்காக எடுத்து சென்று விடக்கூடாது. இறைவன் அதைத்தான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் வலியுறுத்துகின்றான். தன்னுடைய தூதர் வாயிலாகவும் அதைத்தான் நமக்கு பாடமாக புகட்டுகின்றான். இந்த ஆஷுராவுக்கு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. இந்த வரலாற்றை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் உச்சாணியில் புகழ்ந்து தள்ளக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை உலகத்திலேயே அனுபவித்து ஒரு சமுதாயமான பனு இஸ்ரவேலர்களிடத்திலே நாம் செல்ல இருக்கின்றோம். அங்கு சென்றால்தான் அதனுடைய வரலாற்று பின்னணியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆனில் இந்த பனு இஸ்ரவேலர்கள் பல்வேறு விதமான பெயர்களில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இறைவன் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு இடத்தில் சொல்கின்றான் கௌமு மூசா, மூசாவின் கூட்டத்தினர்கள், மூசாவின் சமுதாயத்தார். இன்னொரு இடத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது சொல்கின்றான் பனு இஸ்ராயில், இஸ்ரவேலரின் சங்கதிகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து அவர்கள் தோன்றியதனால் இந்த பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். அஹ்லுல் கிதாப், வேதமுடையவர்கள், வேதவாசிகள். இப்படி இறைவன் பல்வேறு விதமான பதத்தை பயன்படுத்தி அவர்களை அழைக்கின்றான். இப்படிப்பட்ட சமுதாயத்தை ஆட்டி படைத்தவன் தான் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தெரிந்திருக்கக்கூடிய ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளன். பனி இஸ்ரவேலர் சமுதாயத்தை கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். இறைவன் அதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவினுடைய 49வது வசனத்திலே பேசுகின்றான். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ, ஃபிரௌன் உங்களை கொடுமையான வேதனைக்கு ஆள்படுத்தினான், சோதனைக்கு ஆள்படுத்தினான். யுதப்பிஊன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தான். வயஸ்தகியூன நிசாஅக்கும், உங்களுடைய பெண் மக்களை எல்லாம் வாழவிட்டானே. கடுமையான நெருக்கடியை சோதனையை உங்களுக்கு கொடுத்தானே. தன்னுடைய அதிகார தகமைக்கு ஆட்சி பொறுப்புக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காக ஆண் குழந்தைகளை எல்லாம் ஒரு தெரியாமல் ஆக்கினானே. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றி இருக்கிறோமே, அதை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். கொடுங்கோல் ஆட்சியாளனாகத்தான் திகழ்ந்தான். தன்னுடைய சமுதாயத்திலே பிறந்து எல்லா ஆண் மக்களையும் கொன்றொழித்தான். பெண் குழந்தைகளை மட்டுமே வாழ விட்டு வந்தாரே. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தால் சமூகத்தின் சூழலோ ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் கொடுங்கோலனும் அவனுடைய வகைராக்களும் கொன்றொழித்து விடுவார்கள், ஒரு தெரியாமல் ஆக்கிவிடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயாருக்கு இறைவனின் புறத்திலிருந்து தூது செய்தி அறிவிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமோ நீர்நிலையிலே போடப்படுகிறார்கள். இறைவன் வாக்குறுதியும் அளிக்கின்றான், மீண்டும் உங்களுடைய புதல்வன் உங்களிடத்தில் வருவார். யாருக்கு பயந்து நீர்நிலையில் போட்டார்களோ அந்த வீட்டிற்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று வாழ்ந்து வளர்ந்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தனை மிக்க ஒரு பருவத்தை அடைந்த நிலையில் இரு மனிதர்களுக்கு மத்தியில் சச்சரவு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர், மற்றொருவர் பிற சமுதாயத்தை சார்ந்தவர். தன்னுடைய சமுதாயத்தாருக்கு தன்னுடைய கூட்டத்தாருக்கு ஆதரவாக வாதாட மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். எதிர் சமுதாயத்தை சார்ந்தவரை அடித்து விடுகிறார்கள். அவரோ ஒரே அடியில் மரணத்தை தழுவி விடுகிறார். மூசா அலையின் நலனிலே அக்கறை கொண்ட ஒரு மனிதர், மூசாவே நீங்க இருக்காதே, வேறொரு நிலப்பரப்பை நோக்கி சென்று விடு, உனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு மத்தியன் நகருக்கு சென்று விடுகிறார்கள். மத்தியன் நகருக்கு சென்றால் நீங்களுடைய சம்பவம் அப்படியே வாழ்க்கை சுழலுகிறது. ஏறத்தாழ 8 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ மத்தியனில் சுழல்கிறது. திருமணம் முடிக்கிறார். மனக்குறையாக வைத்திருந்து அந்த பணியை முடிக்கிறார். முடித்த மாத்திரத்தில் தன்னுடைய சொந்த நகரமாக இருக்கக்கூடிய எகிப்தை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாகிறார். ஆயத்தமாகி குடும்பத்தாரோடு வந்து கொண்டிருந்தால்
இறைவன் தூர் சீனா மலைக்கு அருகிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் கூப்பிடுகிறான். அவரை நாம் அழைத்தோம். எதற்காக? மின் ஜனாபில் தூரில் ஐமன், தூர் மலை இருக்கிறல்லவா, அந்த மலையின் வலப்புறத்தில் அவரை நாம் அழைத்து அவர்களை நம்மை இடத்திலே நெருக்கமாக ஆக்கி அவரிடத்திலே நாம் ரகசிய உரையாடலில் ஈடுபட்டோம் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். சொந்த நகரை நோக்கி செல்ல வேண்டும் என்று வந்தால் வந்த மனிதரை இறைவன் வழிமறைத்து தூர் மலைக்கு அருகாமையிலே வைத்து அவரிடத்திலே உரையாடுகிறான். ரகசிய பேச்சுவார்த்தை எனக்கும் மூசாவுக்கும் மத்தியிலே தூது செய்தி மூலமாக நடைபெற்றது என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்திலே இறைவன் தெளிவாக சொல்கின்றான், உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன், தூதராக ஆக்கிவிட்டேன். உமக்கு எது தூது செய்தியாக வருகிறதோ, வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை பற்றி பிடித்துக் கொள். என்ன வகையாக அறிவித்தான்? இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வழிபாட்டிற்கு தகுதியானவன் வேறு எவனும் கிடையாது. இந்த கொள்கையைத்தான், ஏகத்துவத்தை தான் நீங்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்துரைக்க வேண்டும் என்பதை இறைவன் உணர்த்தினான். உணர்த்தியதோடு மட்டுமில்லாமல் கொடுங்கோல் ஆட்சியாளனாக திகழ்ந்த ஃபிரௌனிடத்திலும் செல்ல சொன்னார். இது அபிலா ஃபிரௌன், மூசாவே ஃபிரௌன் போகும், அவனோ அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றான், அப்படிப்பட்டவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். இறைவன் சொன்னான். என்ன அநியாயம் செஞ்சா தெரியுமா? பனி இஸ்ரவேலர்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்திருந்து அவர்களிடத்திலே அறிவிப்பு செய்தான், அனரப்புக்கும் அலா, நான் தான் மேலான இறைவன், என்ன மிஞ்சி இறைவன் இருக்க முடியுமா என்ற கருத்தை உள்ளால் பொதித்து கேட்டால், நான் தான் மிக்க மேலானவன். பனி இஸ்ரவேலர்களை அழைத்து சொன்னாரே, அப்படிப்பட்டவனிடத்தில் இறைவன் செல்ல சொன்னான். ஆரம்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தயங்கினார்கள், பயந்தார்கள், பதட்டப்பட்டார்கள். அவன் கொடுங்கோல், சர்வ வல்லமை படைத்தவன், ஆணவ திமிரும் அதிகார மமதையும் பிடித்திருக்கின்றவன். ஆதலால் மனிதனுக்கு ஒரு விதமான அச்சப்பாடு ஏற்படத்தான் செய்யும். அதே நிலை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஏற்பட்டது. தன்னுடைய சகோதரனை தூதராக ஆக்கி கேட்டார்கள். இறைவன் அதையும் ஆக்கி கொடுத்தான். அவருடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறார் அல்லவா, அவரை நம்முடைய அருளால் நபியாக தூதராக மாற்றி அவருக்கு நாம் இணையாக ஒரு பரிசாக ஆக்கி பலப்படுத்தியதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இது ஹபா இலா ஃபிரௌன், ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, சத்தியத்தை அவனிடத்திலே சமர்ப்பியுங்கள், நீ இறைவன் அல்ல என்பதை போட்டு உடையுங்கள் என்று இறைவன் சொன்னான். இருவரும் சென்றார்கள். கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா, இன்னி ரசூலுன் மின் ரப்பில் ஆலமீன், நான் அகிலத்தாரின் இரட்சகனின் தூதுவன், இறைவன் என்னை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நீ இறைவன் சொல்றா, நீ இறைவன் அல்ல, என்னை எவன் தேர்ந்தெடுத்து உன்னுடைய அவைக்குள்ளாக சபைக்குள்ளாக வர வைத்தானோ அவன்தான் இறைவன். நீ வேண்டுமானால் உன்னை சொல்லிக் கொள்ளலாம், நீ இறைவன் அல்ல என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரகடனப்படுத்தினார். அப்பவும் ஏளனமாகவும் இலக்காரமாகத்தான் எடுத்தான். மூசா இறைவன்றார, எந்த இறைவன் நான் பார்க்கணும், வான் உயர்ந்த கட்டடங்களை கட்டுங்கள், கட்டளையிட்டான்.
அவனிடத்திலே ஆணவ திமிரு, அதிகார மமதை பிடித்துத்தான் இருந்ததே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் பிரச்சாரம் ஓயவில்லை. இறைவன் அத்தாட்சிகளை கொடுத்தான். அல் ஆயத்துல் குப்ரா, மகத்தான அத்தாட்சிகள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட சான்றுகளை எல்லாம் கொடுத்தான். என்ன? கைத்தறியை போட்டார், சீரும் பாம்பாக மாறியது. அக்குள் பகுதியிலே கையை எடுத்து சென்றார், வெண்மையாக மாறியது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இறைவனுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் சாத்தியமானது. அதையெல்லாம் செய்து காட்டினார். பொய்ப்படுத்தினான், பொய்யர் என்ற பட்டத்தை கொடுத்தான். வாசா மாறி செய்தான், வாபா மறுத்தான். இதையெல்லாம் பொய்ப்படுத்துறான், மறுக்கிறான். அவனுடைய அவையிலே இருந்தவர்கள் சொன்னார்களாம், ஹாதா சிப்ருன் அலி, இதுவோ மகத்தான சூரியம். இது உண்மைதான் இல்ல, இது அத்தாட்சிலாம் இல்ல, சான்றுலாம் கிடையாது. இது ஒரு சூனியம், ஒரு பொய், கண்கட்டி வித்தையைத்தான் அரங்கேற்றுகிறார் சொன்னாங்க. எங்கள்கிட்ட இதே மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. அந்த மனநிலையில வந்ததுனாலதான் ஆள் திரட்டினார்கள். கை தேர்ந்த சூனியக்காரர்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலைக்கு சென்றார்கள். சென்றால் சத்தியம்தான் வெல்லும் என்பதை இறைவன் அங்கு காட்டினார். கை தேர்ந்த சூனியக்காரர்கள் வந்தார்கள், அவர்களும் போட்டார்கள். அது கண்களை மட்டும்தான் பயப்படுத்தியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்ததோ வீங்கி விட்டது. அவர்கள் வைத்திருந்தது உண்மையாக இருந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்று போய் விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்லி அனைவரும் சிரமணிந்து விட்டார்களாம். நாங்க தோத்துட்டோம், இது பொய் தான், மூசா கொண்டு வந்ததுதான் உண்மையானது, இதை மிஞ்சிய உண்மை கிடையாது. ஏதோ சூப்பர் பவர், ஆக சிறந்த சக்தி அவர் பின்பாக இருக்கிறது, அந்த சக்திக்கு நாங்கள் சிரமணிந்து விட்டோம் என்று விழுந்தார். கொடுங்கோலம் தானே, வேலையை காட்டாம இருப்பானா? சொன்னான், உங்களை மாறுகால் மாறுகை வாங்கி பேரித்தம் மரத்தின் தண்டிலே சிலுவையிலே ஏற்றுவேன் என்று சொன்னார். அந்த உருட்டலுக்கும் நிரட்டலுக்கும் அப்பொழுது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைவாதிகள் சூனியக்காரர்களாக இருந்து சத்தியவாதிகளாக மாறினார்களே, அவர்கள் அடிபணியவில்லை. அவனுடைய சொல்லுக்கும் மசிந்து போகவில்லை, பயந்து போகவில்லை. கொள்கையில் உறுதிமிக்க கொள்கைவான்களாக அவனுடைய சபையிலே நின்று காட்டினார்களே, இதை நினைவு கூறதான் ஆசுரம். இதை நினைத்து பார்க்கத்தான் இறைவன் வைத்திருக்கின்றான். கொள்கைவாதியாக இருக்கக்கூடியவன் இப்படி இருக்கணும். தமக்கு முன்பாக யார் இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும், சூனியக்காரர்களாக இருந்து சத்தியவான்களாக மாறினார்களே, அவர்கள் முன்னோடியே இருக்கணும். இதற்காகத்தான் இறைவன் வரலாற்று பின்னணியை வைத்திருக்கின்றான். சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, வரலாற்று பின்னணிகளை கொண்டது. இதை நினைவு கூர்ந்து பார்க்கணும், இதை நினைச்சு பார்க்கணும். இதில் என்ன பாடம், இதில் என்ன படிப்பினை என்பதை ஏகத்துவாதி சிந்தனை செஞ்சு பார்க்கணும். எல்லா வழக்கத்தையும் எடுத்துங்க, எல்லா வழிபாடுகளும் ஏதோ ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாகத்தான் இருக்கும், அளப்பெரிய கூலியை கொண்டதாகத்தான் இருக்கும். அதை மட்டும் சிந்திச்சு பார்க்கணும்னு வச்சுங்க, சரியான முறையில் எல்லா வழக்க வழிபாடுகளையும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். அதை யோசனை செய்து பார்க்கணும். ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாம், வரலாறு அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் கொடுங்கோலன் தான், அதே அதிகார மமதையிலே இருந்து கொண்டிருப்பவன் தான். ஆணவ திமிரு அவனிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நாம் அத்தாட்சிகளை கொடுத்து விட்டோம், ஏராளமான சான்றுகளையும் வழங்கிவிட்டோம். வாங்கியது கொடுத்ததற்கு பின்பாகவும் வழங்கியதற்கு பின்பாகவும் இந்த கூட்டத்திடமிருந்து, பனி இஸ்ரவேலர்களிலிருந்து சில மக்கள் தான், ஒரு பிரிவினர் தான் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள், ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கிறார்கள். அவ்வளவுதான்.
இதுக்கு மேல் அவர்கள் ஃபிரௌனின் கொத்தடிமைகள் தான், அவனின் பின்பாக தான் இருந்து விடுவார்கள் என்று முடிவெடுத்த இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வகை அறிவித்தாராம். அவுஹைனா இலா மூசா, மூசாவிடத்திலே நாம் சொன்னோம், அன்அஸ்ரி பிஇபாதி, என்னுடைய அடியாரை, உன்னை ஏற்றுக்கொண்டவர்களை, ஏகத்துவத்தின் பக்கம் வந்தவர்களை இரவோடு இரவாக அழைத்து சென்று விடுங்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான், இன்னக்கும் முத்தபிஊன், நீங்களோ பின்தொடரப்படுவீர்கள். சும்மா விட்டுற மாட்டான். ஊரை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவானா? விடமாட்டான். நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். உங்களை துரத்தி வருவான். இறைவன் சொல்லித்தான் அனுப்பி வைக்கிறான், சும்மா அனுப்பி வைக்கிறான். மூசாவே, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட படையோடு இரவோடு இரவாக நீர் பிரயாணப்பட்டு விடு. ஊரை காலி பண்ணு முதல்ல. ஆனா நீங்க போகும்போது அவன் பின்னால வருவான். நீங்கள் பின்தொடரத்தான் படுவீர்கள் என்பதை தெளிவுபடுத்தித்தான் இறைவன் அனுப்பி வைத்தான். அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரயாணம் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் கடல் முறுக்கிடுகிறது. பின்னால் கொடுங்கோலன் ஃபிரௌனின் படை வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொலை வெறியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு இருந்த படையினரும் போர் செய்வதற்காக செல்லவில்லை. போருக்கா போனாங்க. இறைவன் ஊரை விட்டு காலி பண்ணி வெளியே போங்கன்னு சொன்னார். அந்த கட்டளை ஏற்று சென்றார்கள். ஆனா அந்த கூட்டம் கொலை செய்ய வந்துட்டு இருக்கு. ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பலம்மா தரா அல் ஜம்ஆன், அப்படியே இரண்டு கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்றாக பார்த்து கொண்ட போது, ஒரே இடத்தில் ஒன்று கூடி நின்ற போது, கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய சகோதரர்கள், அவரோடு பயணித்த தோழர்கள் சொன்னார்களா, இந்நாளும் நாம் மாட்டிக்கொண்டோம். அவ்வளவுதான், நம்முடைய கதை முடிந்து விட்டது. முன்னால் கடல் குறுக்கிட்டு நிற்கிறது. பின்னால் எவரிடத்திலிருந்து தப்பி வந்தோமோ அந்த கொடுங்கோலனும் அவனுடைய படையும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கதை இதோடு முடிவு பெற போகிறது என்ற மனநிலைக்குள்ளாக வந்து வார்த்தையின் வெளிப்பாடால் காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலடி கொடுத்தார்கள். கால கல்லா, அப்படிலாம் கிடையாது. என்னுடைய தோழர்களே, ஏன் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லாது, அப்படி கிடையாது. இன்னம ரப்பி, என்னுடைய இரட்சகன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான். செய்தி, அவன் எனக்கு பாதுகாட்டுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே. கொள்கை உறுதியின் வெளிப்பாடை வெளிப்படுத்தி காட்டினார்களே. இதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இதை யோசனை செய்து பார்க்க வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அத்தகைய கொள்கை உறுதி யார் அந்த நிலையில் இருந்தாலும் இந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? முன்னாலேயும் வழி இல்லை, பின்னாலேயும் வழி இல்லை. முன்னால் சென்றாலும் மரணம், பின்னால் சென்றாலும் மரணம். இறைவனின் உதவி இருந்தால்தான் தப்ப முடியும். நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதி, என்னை இறைவன் கைவிட மாட்டான், என் இறைவன் நாடினால் பாதை காட்டுவான் என்ற மனநிலையில் இருந்தார்களே, அந்த மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மூசா, மூசாவுக்கு நாம் தூது செய்தி அறிவித்தோம். அனிதிரி பியாசாக்கள் பகர், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கைத்தடியால் கடலிலே அடி என்று சொன்னோம். பண்பலத்தை அப்படியே இரு கூறுகளாக, இருவரும் பிளவுகளாக அது பிளந்து விட்டது. குள்ளு பிரிப்பின் ஒவ்வொரு பிளவும், அது பிரிந்த பிரிவும் மகத்தான மலைகளாக காட்சியளித்தது. அப்படியே இரண்டு கூறாக பிரிந்து மலைகளை போன்று இருபுறமும் காட்சியளிக்கிறதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். மூசாவையும் அவரோடு இருந்த அனைவரையும் நாம்
நாம் காப்பாற்றினோம். கொடுங்கோலனையும் அவனோடு பயணித்தார்களே அந்த கூட்டத்தினர் அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம், ஒன்றுமில்லாமல் உருவறியாமல் ஆக்கிவிட்டோம். அல்லாஹ் சொன்னான், கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டான். மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய இழிவை இந்த உலகத்தில் சந்தித்தான். சந்திப்பதற்கு முன்பாக இறைவனை ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தான். இறைவன் அதை ஏற்க மறுத்துவிட்டான். எவ்வளவு வாய்ப்புகளை இறைவன் வழங்கினான், எவ்வளவு அத்தாட்சிகளை கொடுத்தான். இருந்தும் அதிகாரம், மமதை, ஆளுமை, திறன், அந்த ஒரு திமிரு அவனிடத்தில் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஒண்ணும் இல்லாமல் அல்ல ஆக்கிட்டானே. இதே நிலைதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்று அதிகார திமிரோடு, மமதையோடு, சர்வதிகார போக்கோடு யாரெல்லாம் திகழ்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும். இதை நினைச்சு பார்க்கணும், இதை நினைவு கூற வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் ஆஷுராவை சுழல விட்டிருக்கின்றான், நம்மிடத்திலே வர செய்திருக்கின்றான். மிகப்பெரிய வரலாற்று பின்னணி அல்லவா நாம் நோக்க இருக்கக்கூடிய இந்த நோன்பு. ஒரு காலகட்டத்தில் கடமையான நோன்பாக இருந்தது. எதுவரை என்று சொன்னால், காண யசூமூன ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் மக்கள் எல்லாம் நோன்பு நோட்பவர்களாக ஆகியிருந்தார்கள். கபுல யுஃப்ரத ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக வரை அந்த நோன்புதான் கடமையான நோன்பாக இருந்தது. எப்பொழுது இறைவன் ரமலானுடைய நோன்பை கடமையாக ஆக்கிவிட்டானோ அதற்கு பிறகு விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்குள்ளாக வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருந்த காலகட்டத்திலும் நோன்பு வைத்தார்கள். மக்காவாசிகளின் காரணம் என்ன தெரியுமா? வகான யௌமன் யுஸ்தரு ஃபீல் கஅபா, அந்த நாளில்தான் காபத்துல்லாவின் திரைச்சீலை மாற்றப்படும். மேல போட்டிருக்க ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த நாளில் தான் மாற்றப்பட்டு வந்தது. ஒரு மகத்தான ஒரு நாளாக கருதி அந்த நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு மதீனாவுக்கு வராங்க. இறைவனுடைய தூது செய்தியின் அடிப்படையில இறைவன் சொன்னதுக்கு இணங்க மதீனாவுல வந்து இருக்கிறார். மதீனாவுல வந்து இருக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்க்கிறாங்க. யஸூமூன யௌமன், ஒரு நாள்ல அவங்களா நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன காரணம், எதனால நோன்பு நோட்டு இருக்கிறீங்க? அப்ப யூதர்கள் சொல்கிறார்கள், ஹாதா யௌமுன் அலீம், இது மகத்தான ஒரு நாள், பிரம்மாண்டமான ஒரு நாள். நஜல்லாஹு மூசா, மூசாவை அல்லாஹ் காப்பாற்றான். வகௌமஹு, அவரோடு பயணித்த கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றினான். வஅக்ரகால ஃபிரௌன், ஃபிரௌன் முழுகடிச்சான்ல. ஃபஸாம மூசா, ஆகவே மூசா நோன்பு நோற்றார். சுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் நோன்பு பிடிச்சார். அதனால நாங்களும் நோன்பு நோற்றோம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் நபிகளார் சொன்னார்கள், அஹக்கு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட நான் தான் மூசாவுக்கு மிக நெருக்கமானவன், நான் தான் தகுதி படைத்தவன் என்று சொல்லிவிட்டு நபிகளாரும் நோன்பு நோட்டார்கள். மக்களுக்கும் நோன்பு நோட்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டளை விடுகிறார்கள். இப்ப காரணம் தெளிவாயிடுச்சு. இந்த காரணத்தை மையப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு நோட்டு வருகிறார்கள். வருகின்ற நிலையில்தான் தோழர்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆஷுராவுடைய நாள்ல முஹர்ரம் மாதம் பிறை 10 அன்னைக்கு நம்ம நோன்பு நோக்கிறோம். நம்மள மாதிரி யூதர்களும் நோன்பு நோக்கிறார்களே, இது ஒப்பா போயிடுது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகத்தில் கேட்கப்படுகிறது.
எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிற மதத்தவர்களுக்கு மாற்றத்தை தான் ஏற்பாடு செய்தார்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யூதர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எந்த காலத்திலும் அவனோடு ஒத்து போய்விடக்கூடாது. கேடு கட்டவன், அயோக்கியன், மிக பெரும் துரோகி என்பதை இறைவனும் இறைவனுடைய தூதரும் பல கட்டங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இது ஒத்து போற மாதிரிதான் ஆகுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி, இறைவன் நாடினால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 நான் நோன்பு நோட்பேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். இறைவனுடைய நாட்டத்திற்கிணங்க அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லாமல் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். நபிகளார் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆதலால் இதனுடைய முழுமையான கூலியை நான் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறை 9, 10 ஆகிய 2 தினங்களில் தான் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய கூலியை பற்றி சொல்கின்ற பொழுது, யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு, முந்தைய ஓராண்டுக்கான பாவத்தின் பரிகாரம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பிரதிபலனை, இந்த கூலியை நம்மில் யாரும் வீணாக ஆக்கிவிடக்கூடாது. வரலாற்று பின்னணியை உணர்ந்த நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலோடு உரசி பார்த்து, இதற்காகத்தான் இறைவன் சொல்ல விடுகிறானா, இவ்வளவு காரணங்கள் இதற்குள்ளாக இருக்கிறதா, இவ்வளவு விஷயங்களை இறைவன் எனக்கு புரிய வைக்கிறானா என்று சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பட்டை தீட்டி நன்மைகளின் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விடாமல் நாம் ஏராளமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிவர்த்தி செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அம்மா பாத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் ஏராளமான செயல்பாடுகளை தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இந்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே ஏராளமான அரும்பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கி பெண்களுக்கான கல்வியகமும் செயல்பட்டு வருகிறது. ஜமாத்தின் எல்லா பணிகளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலியமாகத்தான் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக இதற்காக இந்த ஜும்மா வசூலில் உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிவர்த்தி செய்கின்றேன். வாஹிரு தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.